வணக்கம் அன்பு நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமா ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு பன்முக திறமைசாலியான ஒரு கலைஞனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வரைக்கும் அதனுடைய அனுதாபம் தெரிவிப்புகள், அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கலை மாமணி ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு காமெடியனாக, ஸ்டாண்டப் காமெடியனாக, ஒரு டான்சராக, ஒரு குணச்சித்திர நடிகராக தமிழ் சினிமாவிலே கோலோச்சி கொண்டிருந்த ஒரு நட்சத்திரம் துரதிருஷ்டவசமாக ஒரு இளமை காலத்தில், குறிப்பாக வாழ வேண்டிய வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு 46 வயதிலே காலமாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நடித்தவர்கள், சேர்ந்து கலை உலகை கலக்கியவர்கள் என்று பலரும், குடும்பத்தினர், உறவினர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சினிமா பிரபலங்கள், சின்ன திரையிலே இருக்கின்றவர்கள் என பலரும் இப்பொழுது கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும், யூடியூப் சேனல்களாக இருக்கலாம், அல்லது பிரஸ் மீடியாவாக இருக்கலாம், அதே போல டெலிவிஷன் நெட்வொர்க்காக இருக்கலாம், எல்லாமே இப்பொழுது ரோபோ சங்கர் என்ற அந்த ஒற்றை மனிதனுக்காக தங்களுடைய இரங்கல்களையும் அனுதாபங்களையும், அவர் சார்ந்த நிகழ்ச்சிகளையும், அவர் சார்ந்த ஒளிபரப்புகளையும் செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு குறுகிய கால பகுதியிலே தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் நாங்கள் ரோபோ சங்கரை இடத்திலே சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல பாருங்கள், 78ஆம் ஆண்டு 1978 மதுரை மண்ணிலே பிறந்து அந்த காலத்திலே மிக கடுமையான முயற்சிகள் பலவற்றை செய்து, நான் அறிந்தேன் அவருடைய குடும்பம் மிக ஏழ்மை நிலையிலே இருந்தது என்று சொல்லி, அன்றாட சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அப்படி இருந்து 4 சகோதரர்கள் அவருக்கு. அதிலே 2 அண்ணன்மார் முதலில் இறந்து விட்டார்கள். இன்னொரு அண்ணர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்து 3வது ஒரு ஆண் சகோதரராக இவரும் இழந்து விட்டார். 6 வயதிலே தன்னுடைய தந்தையாரை கூட இழந்திருக்கிறாராம். மிக கடுமையான ஒரு வறுமையான சூழல். அப்பா இறந்ததன் பிறகு தன்னுடைய அண்ணனை தகப்பனாக நினைத்து இவ்வளவு காலமும் வாழ்ந்திருக்கிறார் ரோபோ சங்கர் என்று சொன்னால் பாருங்கள் அவருடைய அந்த மனித பண்பினுடைய மாண்பை. சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு பாடி பில்டராக வேண்டும், எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு பாடி பில்டராக வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு சிறு வயதிலிருந்து முயற்சிகள் பலவற்றை எடுத்திருக்கிறார். நிறைய அது சார்ந்த பயிற்சிகளை எடுத்திருக்கிறார். 75 முட்டைகளினுடைய வெள்ளக்கற்களை ஒரே நாளில் சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை வலுப்படுத்தியிருக்கிறார் ரோபோ சங்கர். அதே போல மிஸ்டர் இந்தியா, அந்த பாடி பில்டிங் துறை சார்ந்து பல போட்டி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்திருக்கிறார் ரோபோ சங்கர். அதிலே உச்ச போட்டியாக மிஸ்டர் இந்தியா, அதில் ரன்னரப்பாக கூட வந்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான விடயமே அல்ல. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஊரிலே தன்னுடைய கிராமம் சார்ந்து நடைபெறுகின்ற பல நிகழ்ச்சிகளிலே ஒரு காமெடியனாக, நிகழ்ச்சிகளை செய்கின்றவராக, ஒரு நடன கலைஞராக பங்கெடுத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான கதாபாத்திரமாக ரோபோவாக வேஷமிட்டு நடனம் ஆடுகிற காட்சியிலே நடித்திருக்கிறார் ரோபோ சங்கர். அதற்கு மிகுந்த சிரமம் கூட எடுத்திருக்கிறார். உடலிலே அந்த சில்வர் பெயிண்டை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ரோபோ மாதிரியான முகபாவனையிலே முகமூடிகளை அணிந்து கொண்டு பல மணிக்கணக்காக அப்படியே மேடைகளிலே தோன்றி மக்களை சந்தோஷப்படுத்தி வந்திருக்கிறார் ரோபோ சங்கர். அந்த சில்வர் வர்ணங்களை பூசி இருப்பதனால் என்னவோ அவருடைய தோலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி அவரோடு இணைந்து பயணித்தவர்கள் சொல்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக இளவரசு என்ற ஒரு நடிகர் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். அதாவது உடலிலே அதிகமான சில்வர் வர்ணங்களை பூசிக்கொண்டு மேடைகளிலே தோன்றும் போது அந்த காட்சிகள் முடிவடைந்ததன் பிறகு அதை உடலிலிருந்து அகற்றுவதற்கு நீண்ட நேரம் செலவழித்து மண்ணெண்ணெய் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி தான் நாம் அதை சுரண்டி கொட்ட வேண்டும். அப்ப இப்படி ஒரு நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த தோல் பகுதி மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம். இதனால தான் அவருக்கு பிற்காலத்தில் மஞ்சள் காமாலை போன்ற நோய் நிலைமைகள் உருவாகி இருக்கலாமோ என்று சொல்லி இளவரசு என்ற ஒரு நடிகர் சந்தேகப்பட்டிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு கடினமான விடயம்தான். மனித தோல் என்பது இப்படியான ரசாயனங்கள், இப்படியான எரிபொருட்களை நீண்ட காலமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது அது தோலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குத்தான். நாங்கள் முகத்துக்கு பூசுகிற கிரீமுகள் அல்லது வாசனைக்காக பயன்படுத்துகிற விடயங்கள், அலங்கரிப்பதற்காக பயன்படுத்துகிற ரசாயன
கலவைகள் நிறைந்த வர்ணப்பூச்சி, அதாவது முகப்பூச்சிகள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்புகளை எங்களுக்கு தருகின்ற போது இதுவும் பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி இளவரசு சந்தேகப்படுகிறார். ஆனால் அதுதான் இவருடைய இறப்புக்கு காரணம் என்றது உறுதிப்படுத்தப்படவில்லை. இது இளவரசு அதே போல அவரோடு இணைந்து பயணித்தவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ரோபோ சங்கர் இது மட்டும் இல்லாமல் சினிமா மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். கமலஹாசன் அவர்கள்தான் இவருடைய மானசீக குரு. கமலஹாசன் அவர்களை போல நடிக்க வேண்டும், அவரை போல சினிமாவிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன எண்ணம், ஒரு மிகப்பெரிய தீராத ஆசையோடு இருந்தவர். நீண்ட காலமாக இப்பொழுது வரைக்கும் இறக்குற அந்த தருவாய் வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் அவருடைய ஒரு மானசீக குருவாக இருந்திருக்கிறார். ஆகவே சென்னைக்கு வருகிறார் வாய்ப்பு தேடி. எல்லோரும் பொதுவாக சினிமா வாய்ப்பு தேடும் போது சென்னைக்கு வருவார்கள். இதே போல 1997 சென்னைக்கு வருகிறார் சினிமா வாய்ப்பு தேடி. மேடை நாடகங்களிலே கலக்கி கொண்டிருந்தவர். அதனை தொடர்ந்து இப்பொழுது சென்னைக்கு 97 வருகிறார். முதல் சினிமா வாய்ப்பு 97 கிடைக்கிறது. தர்ம சக்கரம் என்ற படம் தான் இவருடைய முதலாவது திரைப்படம். அதிலே கூட்டத்தில் ஒருவராக இணைந்து நடித்துவிட்டு விடைபெற்று விடுகிறார். பாருங்கள், கூட்டத்தில் ஒருவராக நின்று நடித்தவர் என்று சினிமா துறை சார்ந்த அத்தனை கூட்டத்தையும், சின்னத்துறை சார்ந்த அத்தனை கூட்டத்தையும் தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடிப்பினுடைய பெருமதியையும் பெருமையையும் பாருங்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தளபதி விஜயோடு புலி என்ற திரைப்படத்திலும், தல அஜித்தோடு விஸ்வாசம் என்ற திரைப்படத்தில், தனுஷோடு இணைந்து நடித்திருக்கிறார், சிவகார்த்திகனோடு இணைந்து நடித்திருக்கிறார். இப்படி பல முன்னணியான நட்சத்திரங்களோடு பல முன்னணி திரைப்படங்களிலே நடித்து பெயர் பெற்றிருக்கிறார். இதில் நிறைய படங்களை சொல்ல முடியும். அவருடைய பேரையும் புகழையும் தூக்கி நிறுத்திய திரைப்படங்கள் வேலை என்று வந்துட்டா, வெள்ளக்காரன், அதே போல மாரி, தீபாவளி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, இப்படியான சில திரைப்படங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இதில் மிக முக்கியமாக அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என்ற ஒரு காமெடி இன்று வரைக்கும் என்றென்றும் நின்று பேசக்கூடிய ஒரு காமெடி. ரோபோ சங்கரை யாருமே இலகுவிலே மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காமெடி மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் என்றதுல சந்தேகமே கிடையாது. எல்லா தரப்புக்கும் அந்த காமெடி பிடித்திருந்தது. இப்படி எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கலக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ரோபோ சங்கர். டெலிவிஷன் வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 2007ஆம் ஆண்டுல இருந்து இப்பொழுது வரைக்கும் ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த அசத்த போவது யாரு, கலக்க போவது யாரு, விஜய் டிவியிலே ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சிகள், அதுல அது இது எது என்ற நிகழ்ச்சி, இதிலே தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் இடையிலான உறவு வலுப்பெற்றது என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு குக்கு வித் கோமாளி, இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். 2007ஆம் ஆண்டிலிருந்து 2025 இப்பொழுது வரைக்கும் ஒரு டிவியில ஏதோ ஒரு ஷோவில் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றில் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற கண்டஸ்டன்ஸா, அல்லது ஒரு நடுவராக, ஜட்ஜாக, அல்லது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ஏதோ ஒரு வகையில் அவரை நாங்கள் டிவியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, எந்த திரையிலும் தொடர்ச்சியாக கலக்கி கொண்டிருந்த ஒரு மாமனிதர், நடிகர் ரோபோ சங்கர் இன்று எங்களோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று மனதுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறத மறக்கவே முடியாது. இப்படியெல்லாம் புகழின் உச்சங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற போது கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கலை பயணங்களை செய்திருக்கிறார் ரோபோ சங்கர். அப்ப நட்பு வட்டம் என்பது பெருக தொடங்குகிறது. அவருக்கான புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க தொடங்குது. இதனால எல்லாரும் இலகுவில ஆட்படுற ஒரே ஒரு விஷயம் இந்த மது பழக்கம். அது ரோபோ சங்கரை விட்டு வைக்கல. ரோபோ சங்கரும் அதுக்குள்ளே உள்ளாகிறார். ரோபோ சங்கரே ஒரு இடத்துல சொல்றார், உலகத்துல நான் அடிக்காத சரக்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி. இந்த வீடியோ பாருங்க. உலகத்துல நான் அடிக்காத சரக்கே கிடையாது. மது பழக்கத்துக்கு ஆளான ரோபோ சங்கர் அவர்களுக்கு நோய் நிலைமைகள் வர தொடங்குது. உடல் பருமன் அதிகரிக்கிறது. மஞ்சள் காமாலை என்ற நோய்க்குள்ளே உட்படுகிறார். இப்படி சில பல சிக்கல் வரும்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. பாருங்கள், அந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு கூட அன்றைக்கு அவரிடம் போதுமான பொருளாதாரம் இல்லை. தனுஷ் தன்னுடைய பொருளாதார வல்லமையை அவருக்காக கொடுத்து அந்த நோய் நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கிறார் ரோபோ சங்கர். அதுக்கு பிறகு ரோபோ சங்கர் திருந்தி மது பழக்கத்திலிருந்து விடுதலையாகி உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள், சரியான ரெஸ்ட், சரியான ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறார் ரோபோ சங்கர். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2002 திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்கிறார் ரோபோ சங்கர். தன்னோடு இணைந்து கலை மேடைகளிலே
நாட்டிய நாடகங்களை வெளிப்படுத்தி நடனங்களை வெளிப்படுத்திய பிரியங்கா என்கின்ற ஒரு பெண்மணியை காதலித்து திருமணம் செய்கிறார். இவருடைய காதலுக்கு கூட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு அண்ணன் இருந்திருக்கிறார். அவர் அப்பாவாக போற்றி வழிபட்ட ஒரு அண்ணன் இருந்தார் என்று சொன்னான் இல்லையா, அவர்தான் மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் இவருடைய காதல் வெற்றிக்கு. திருமணமாகி குழந்தைகள் கிடைக்கின்றன. அவர்தான் உங்களுக்கு தெரியும், இந்திரஜா என்ற ஒரு பெண்மணி தளபதி விஜயனுடைய பிகில் திரைப்படத்திலே பாண்டியம்மா என்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் இல்லையா, அவர்தான். அவருக்கான திருமண பந்தத்தை கூட உலகம் இயக்கக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பாக அரசியல் பிரமுகர்கள், சினிமா துறை சார்ந்தவர்கள் எல்லோரையும் வரவழைத்து ஆகா ஓஹோ ஒன்று கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பேரப்பிள்ளை ஒன்று பிறந்தது. அந்த பேரப்பிள்ளையை கூட கமலஹாசன் அவரை வரவழைத்து பேர் சூட்டியது மட்டுமல்லாமல் காதுகுத்து நிகழ்வை கூட சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் ரோபோ சங்கர். கலை வாழ்வு, சினிமா வாழ்வு, குடும்ப வாழ்வு எல்லாத்திலையுமே மிக அற்புதமான ஒரு மனிதராக செயற்பட்டு வந்திருக்கிறார் ரோபோ சங்கர் என்றால் மிக இல்லை. இதில் மிக முக்கியமாக அவருடைய மனைவியை காதலிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் மகாராணி போல வைத்து பார்த்திருக்கிறார் இந்த மனிதர் என்று சொன்னால் மிகையல்ல. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு இறுதி கிரிகையின் போது தெள்ள தெளிவாக தெரிந்தது. அவர் குடும்பத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்று பாசம் எல்லாமே மிக உன்னதமாக வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இறுதி கிரிகை கூட அவர் எந்த சந்தர்ப்பத்தின் ஊடாக இவர்கள் இருவரும் இணைந்தார்களோ, நாட்டியம் நாடகங்கள் மூலமாக இணைந்தார்களோ, அதே போல மனைவி இறுதி கிரியையிலே நடனமாடி அவரை வழி அனுப்பி வைத்திருந்தார் என்பதும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போல மகளுக்காக ரோபோ சங்கர் எடுத்த அவ்வளவு வகையான ரிஸ்க், அந்த முக்கியத்துவங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்திரஜா அவர்களும் இறுதி கிரியையின் போது தந்தையாருக்கு அருகிலிருந்து அழுது புலம்பியதை காணக்கூடியதாக இருந்தது. கமலஹாசன் அவர்கள் அஞ்சலி செலுத்த வரும்போது அந்த பெட்டிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு யார் வந்திருக்கிறார் என்று பாருங்கப்பா, யார் வந்திருக்கிறது என்று பாருங்கப்பான்னு சொல்லி அழுது அந்த விஷயம் இப்பொழுதும் நெஞ்சுக்குள்ளே கசக்கி கொண்டிருக்கிற ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும். அண்மையில இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 50 வருடங்கள் திரைத்துறையிலே தன்னுடைய கலைப்பணியை செய்தமைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் உண்மையில ரோபோ சங்கர் அவர்களால் பங்கெடுக்கவே முடியாத நிலை இருந்தது. ஆனாலும் தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து அந்த நிகழ்ச்சியில தான் பங்கெடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லி வந்து அங்கே தான் நேசிக்கின்ற பூசிக்கின்ற தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்த அவ்வளவு உயர்ந்த நட்சத்திரங்கள் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முதல்வர் இசைஞானி இளையராஜா எல்லோருடைய கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். அவர்களை பார்த்து அவர்களை மானசீக குருக்களாக ஏற்று சினிமா துறையிலே சாதித்த ஒரு மனிதன் இப்படியான ஒரு உயர்ந்த சபையிலே எவ்வாறான கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகை தந்து ஆசீர்வாதத்தை பெற்றது எல்லோருடைய வியப்பையும் பெற்றிருந்தது. அந்த நிகழ்வு இப்போ நினைக்கும் போது, இப்போ அதை மீட்டி பார்க்கும் போது, ஒருவேளை ரோபோ சங்கர் அவர்களுக்கு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறனோ என்ற ஒரு எண்ணம் அப்பொழுதே வந்திருக்கிறதோ என்ற எண்ணப்பாடுகள் எல்லோருக்கும் தோன்றுகிறது. அப்படியான ஒரு கௌரவமான ஒரு மனிதர் ரோபோ சங்கர். எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கின்ற, எல்லோரையும் வாழ்த்துகின்ற, எல்லோருடைய இதயங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலே பழகுகிற, பேசுகிற ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் தான் ரோபோ சங்கர். அண்மையிலே ஹாட் ஜில்லா என்ற ஒரு படப்பிடிப்பின் போது பங்கெடுத்திருக்கிறார். இறுதி படம் அது. அந்த படப்பிடிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்த போது மயங்கி விழுகிறார் ரோபோ சங்கர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் என்ன ஏதென்று பார்த்து அவரை உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாதபடியாக அடுத்த ஒரு உயர்தரமான வைத்தியசாலைக்கு அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் இவருடைய உடல் நிலைமையை கருத்தில் கொண்டு மிகுந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி இவரை காப்பாற்ற வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது கூட வைத்தியர்கள் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர் வைத்தியசாலைக்கு வருகின்ற போதே இவருடைய உடல் நிலைமை கடுமையான மோசத்தில் இருந்திருக்கிறது என்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்ட அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இறுதி கட்டத்தில் அது பயனளிக்கவில்லை. மஞ்சள் காமாலை என்ற ஒரு நோயினுடைய தாக்கம் அவருக்கு தொடர்ந்து இருந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் அவருடைய குடலின் உட்பகுதியிலே இருந்த குருதிப்பெருக்குத்தான் அவருடைய இறப்புக்கு காரணம் என்று சொல்லி மருத்துவ அறிக்கைகளும் சொல்கின்றன. ரோபோ சங்கருக்கு இப்படியான நோய் நிலைமைகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த அந்த மது பழக்கம் என்று சொல்லி எல்லோரும் சொல்கிறார்கள். அவரோடு பழகியவர்கள், அவரோடு சேர்ந்து கலைத்துறையிலே பயணித்தவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த மது பழக்கம்தான் அவருக்கு ஒரு மஞ்சள் காமாலை என்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள்.
ஆனால் அவருடைய உடலிலே நீரிழப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்று மருத்துவ அறிக்கைகளிலே சொல்லப்படுகின்றன. ரோபோ சங்கர் இரவு நேரத்தில் அதிகமாக தூங்குறதில்லை, அவருக்கு தூக்கம் வர்றதில்லை. தூக்கம் வராத பிரச்சனையால அடிக்கடி அலட்டிக் கொள்வாராம் என்று சொல்லி அவருடைய அண்ணன் ஒரு ஊடகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி கணப்பொழுதிலே எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது, நான் படுத்து உறங்கப் போகிறேன் என்று சொல்லி அண்ணனிடம் சொல்லிவிட்டு உறங்கச் சென்றதாக அண்ணன் கண்ணீரோடு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். மது பழக்கம் என்கின்ற இந்த விஷயம் மிக கொடுமையான ஒன்று. அது பலரும் சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ரோபோ சங்கரனுடைய இறப்புக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் எங்கு போனீங்கன்றாலும் இந்த மது பழக்கத்தினால் வார விளைவுகளை பற்றித்தான் அதிகமான பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த மஞ்சள் காமாலை என்ற ஒரு தொற்று அல்லது ஒரு நோய் நிலைமையை பற்றி அதிகமாக பேசிக் கொள்கிறார்கள். தினம் தினம் நாங்கள் மது பழக்கத்துக்கு ஆளாகின்ற போது இந்த ஈரல் பகுதியில் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி நிறைய பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வாழுகிற வயது 46. இந்த வயதிலே ஒரு நல்ல சினிமா கலைஞனை, ஒரு பன்முக திறமைசாலியை, ஒரு நல்ல குடும்ப தலைவனை, பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு தந்தையினை இந்த நாட்களிலே நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு வகையில ரோபோ சங்கர் அவர்கள் பின்பற்றி இருந்த அந்த மது பழக்கம் என்பது ஒரு காரணமாக இருக்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ பதிவின் ஊடாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.